ஹே காய்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலே அந்த டே ரொம்ப ஸ்பெஷல் தான். மனசில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக இருப்போம். இன்னும் 15 டேஸில் என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் இருக்குது. சரி, அதுக்கும் முன்னாடி ஒரு கெட் டுகெதர் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தா. அதனால தான் கிளம்பி போயிட்டோம். நம்ம வந்து இங்கே கொல்லம்பட்டியில் லோச்சனை வச்சுட்டு நின்றுட்டுருக்கோம். ஐஸ்வர்யாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா பஸ்லாம் வருது. இவ தான் இந்த சேனலோட இது நீவா வச்சுட்டு நாங்கள் இப்போ பஸ் ஏற போகிறோம். இவ தான் ஐஸ்வர்யா. பஸ்ஸே வரமாட்டேங்குது. எவ்வளோ நேரமாக நின்றுட்டுருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஹாய் சொல்லு வியூவர்ஸ். ஹாய் சொல்லு. சரி சிரிச்சு காட்டிடு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அவன் தேங்க்ஸ் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நாங்கள் ரேணுகாவை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிட்டு ஆனால் சர்ப்ரைஸ் அவளுக்கே தெரியும் அந்த சர்ப்ரைஸ். ஸோ இது என்ன பிளான் போட்டது பிளான் போட்டது அவள். ஆனால் இது சர்ப்ரைஸ் நான் கேட்குறேன். பேசிட்டு இருக்கா அம்மா பேசிட்டு இருக்கா அப்படிதான் பையன். லோச்சன் எப்பயுமே 11 மணிக்கே தூங்கிடுவான் காலையில். இன்றைக்கி அவன் தூங்கவே இல்லை. ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டே இருந்தான். அங்கே போனோன்னே கிரிக்கெட் ஆடுறான், என்னென்னமோ பண்ணுறான். தொட்டில் போட்டேன் போனோன்னே, ஆனால் தூங்கவே இல்லை. கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வந்துட்டான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா செம்ம ஜாலியாக அவன் தான் விளாண்டுட்டே இருந்தான், சிரிச்சுக்கிட்டே இருந்தான். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் இப்போல்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு எல்லோரும் ஒட்டுக்காக இருக்கோம். பட் நிறைய பேர் மிஸ்ஸிங். எல்லாருமே வந்திருந்தால் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். மேரேஜ் அப்போ எல்லாருமே பார்ப்பேன், எல்லாரையும் வீடியோவில் போடுறேன், எல்லாரையுமே பார்க்கலாம். எனக்கு கிரிக்கெட்டே விளாடவே தெரியாது. நான் பாட்டுக்கு ஒரு 2 பால் ஃபஸ்ட்டு போட்டால் ஒன்றுமே ஆகலை. எல்லாமே எல்லா கொஞ்சமே ஜாலியாக இருந்துச்சு. நான் பால் அடிக்கிறப்போ பால் அவன் விளாண்டுட்டு சிரிச்சுட்டு இருந்தது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவனும் கடைசீட்டில் கொஞ்சம் நேரம் பேட் வச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தான். பேட்டு சைஸ்க்கு தான் இருக்கான். அவன் பேட்டை தூக்கிட்டு விளாட ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் சிரிச்சுட்டே இருந்தாங்க அவன் பண்ணுற வாலித்தனத்தெல்லாம் பார்த்துட்டு. நானும் கொஞ்ச நேரம் அவன் கூட விளாண்டுட்டு இருந்தேன். ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருமே கேட்பாங்க, நீ பையனா நீ குழந்தையா அவன் குழந்தையான்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் 2 பேருமே பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் கீழே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கோசரம் கீழே போயிட்டோம். கொஞ்ச நேரம் எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவங்களாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஹாய் ஆண்டி, இன்னைக்கு என்ன லஞ்ச் ரெசிபி சொல்லுங்க. மறந்து போயிட்டீங்க ஆண்டி. அவங்க அம்மாவும் பத்திரிக்கை வைக்க போகிறனால அவங்க அம்மாவை எதுவும் செய்யலை, கடையில் தான் வாங்கி கொடுத்தாங்க. பட் சூப்பராக கவனிச்சாங்க. அங்கே போனாலே எங்களுக்கு வகை வகையாக சாப்பாடு தான், ஜாலியாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பியை கொஞ்ச நேரம் அப்படியே தூங்க வச்சேன். அவன் சாப்பிட்டனால அவனும் தூங்கிட்டான். அவன் தூங்கவும் நாங்கள் தான் எல்லோரும் உட்காந்து கேரம் விளாண்டுட்டு இருந்தோம். கத்திகிட்டே இருந்தோம், செம்ம கற்று. ஆனால் அவன் அசரவே இல்லை. அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தான். கரெக்டாக கிளம்புறப்போ தான் அவனும் அழுந்தானா நாங்கள் முழிக்க வச்சுட்டு தூக்கிட்டு வந்துட்டோம். கேரம் போர்டு விளாண்டுட்டு இருந்தோம். எனக்கு இன்னொருத்தி டீமே ஆப்போசிட்டில் இருக்கால, செம்மையாக சீட் பண்ணி விளாண்டுட்டு இருந்தா. ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு கேக் அவளுக்கு வெட்டணும். கேக்லாம் வெட்டிட்டு கொஞ்சம் அவங்களாம் மூஞ்சில் பூசிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் தம்பியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவன் எந்திரிச்ச வாட்டி கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு டேவே. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு